ஆதி காலம் மாதிரி இந்த காலத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க வாழலாம். ஆனா பெருசா நீங்க ப்ராக்ரஸ் ஆக முடியாது. காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள மாத்திக்கணும். இன்னைக்கு என்னெல்லாம் நமக்கு வசதி வாய்ப்புகள் கிடைக்குதோ, மொபைல் போனா இருக்கட்டும், இன்டர்நெட்டா இருக்கட்டும், டெக்னாலஜியா இருக்கட்டும், வீட்டுல உபயோகப்படுத்தக்கூடிய பொருளா இருக்கட்டும், எப்படி நம்ம வந்துட்டு அப்படின்னா அப்டேட்டடா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோமோ, வண்டியா இருக்கட்டும், அந்த மாதிரி நம்மளோட ஆக்ஷன்ஸ் வந்துட்டு அப்படின்னா அப்கிரேட் ஆகணும். நான் முதல்ல பண்ண மாதிரியே பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னா நீங்க பண்ணுங்க. தனியா நீங்க சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். உலகம் எந்த பக்கம் சுத்துதோ அந்த பக்கம் வந்துட்டு அப்படின்னா நீங்க சுத்தணும். நம்ம என்ன செலவு பண்றோமோ, என்ன இன்வெஸ்ட் பண்றோமோ, அதை விட வந்துட்டு நம்மளோட இன்கம் வந்துட்டு அதிகமாகணும். நீங்க உண்மையிலேயே யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு மைண்ட் இருக்கு, நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உடம்பு இருக்கு, அப்புறம் உயிர் இருக்கு. உயிர் அப்படிங்கிறது வந்துட்டு பேட்டரி சார்ஜ் மாதிரி, மொபைல்ல இருக்கக்கூடிய சார்ஜ் மாதிரி. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், உயிருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அழிவே கிடையாது. நம்ம உயிர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அழிவே கிடையாது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நம்ம உடம்பு எவ்வளவு நாளைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம உயிருக்கு சப்போர்ட் பண்ணுதோ அவ்வளவு நாளைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்க உயிர் இருக்கும். உங்க உடம்பு ஆரோக்கியமா இருந்ததுன்னா உங்க உயிரை வந்துட்டு ஆரோக்கியமா காப்பாற்றும், ஆரோக்கியமா வச்சிருக்கோம். நீங்க இந்த உடம்பு வந்துட்டு என்ன அப்படின்னா கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த உடம்பு தான் அழியுமே ஒழிய உயிர் வந்துட்டு என்ன அப்படின்னா அழியவே அழியாது. உங்க உடம்பு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க போட்டுக்கிற ஷர்ட் மாதிரி, துணிமணி மாதிரி, எவ்வளவு நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், அது கலர் போற வரைக்கும், கிளியற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் திருப்பி புது ஷர்ட் வாங்கணும். இந்த உயிரை காப்பாத்துறதுக்கு உண்டான முக்கியமான வேலை எது அப்படின்னா, உங்க வயிறு நல்லா இருந்ததுன்னா உயிர் நல்லா இருக்கும். எதையுமே இழந்து நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஆரோக்கியத்தை வந்துட்டு என்ன அப்படின்னா பெற வேண்டிய அவசியம் கிடையாது. என்னெல்லாம் வேலை செய்றீங்களோ, பிசினஸ் பண்றீங்களோ, உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டி என்ன இருக்கோ அது பூரா பண்ணிக்கிட்டு நீங்க இந்த வாயில வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்ல, வாயை மட்டும் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்க கண்ட்ரோல்ல வந்துட்டு என்ன அப்படின்னா கொண்டு வரணும். வாயில வந்துட்டு நம்ம சாப்பிடுறோம், அந்த சாப்பிடுற விஷயத்துல நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா கான்சியஸா இருக்கணும், அவேர்னஸோட இருக்கணும்.